வணக்கம் உறவுகளே! எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நானும் நல்லா இருக்கிறேன். இன்றைக்கு நான் என்ன செய்றேன் என்று சொன்னா, காரசாரமா நல்ல டேஸ்ட்டா ஒரு குட்டி மீன் குழம்பு தான் செய்யப் போறேன். வாங்க எப்படி செய்யலாம் என்று பார்ப்போம். நான் முதல்ல வெங்காயம், கடுகு, சீரகம், வெந்தயம், ஆ பச்சை மிளகாய் 2, 3 நீட்டா கீறி அதையும் போட்டு நான் எண்ணெயில வதக்கியிருக்கிறேன். பச்சை மிளகாய் குழம்புக்கு போட்டா நல்லா இருக்கும் கடிச்சு சாப்பிடும்போது. அந்த எண்ணெயிலேயே சீரகத்தூள், ஒரு சொட்டு மஞ்சத்தூள், உப்புத்தூள், மிளகுத்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூளும் சேர்த்து அந்த எண்ணெயிலேயே நல்லா மிக்ஸ் பண்ண வேணும். எண்ணெயில் மிக்ஸ் பண்ணினா நல்லா இருக்கும். சரக்குத்தூள் எல்லாம் எண்ணெயில் மிக்ஸ் பண்ணப்படும்போது டேஸ்ட்டாக இருக்கும் கறியும். அங்கால கொஞ்சம் பழப்புளி நான் கரைச்சி எடுத்து வச்சிருக்கிறேன். அந்த பழப்புளியையும் அதோட நாங்கள் இதில் மிக்ஸ் பண்ணுவோம். பழப்புளியை ஊற்றி போட்டு கொஞ்சம் நாங்கள் கொதிக்க வைக்க வேணும். பாருங்க நல்லா எண்ணெயில் மிக்ஸ் ஆயிட்டுது. அப்படியே கரைச்சி வச்சிருக்க பழப்புளியையும் இதில் நாங்கள் ஊற்றி ஒரு கொஞ்சம் கொதிக்க வைப்போம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல மீனும் போட்டுட்டேன். மீன் போட்டு இப்போ கொதிக்குது. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்படி நாங்கள் குழம்பு செஞ்சோம்னா பழப்புளி போட்டால் இன்னும் கொஞ்சம் கட்டியாக இருக்கும். தலைப்பால் கொஞ்சம் விட்டுறக்க அந்த மாதிரி இருக்கும் சாப்பாடு. வெள்ளை சோற்றுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இடியப்பம், புட்டு எல்லாம் சாப்பிட எல்லாத்துக்குமே நாங்கள் வச்சு மீன் குழம்பு சாப்பிடலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மீனை பிடிக்காதவங்களும் ஒருத்தருக்கும் இருக்காது. எனக்கு மீன் என்று சொன்னால் ரொம்பவே பிடிக்கும். விரும்பி சாப்பிட்ற ஒரு இதென்று சொன்னால் மீன் தான். இறைச்சியை விட மீன் தான் ரொம்ப பிடிக்கும். அதுவும் மீனுண்ட தலைண்டா அதை விட ரொம்ப பிடிக்கும். யாருக்கெல்லாம் பிடிக்கும் மீன் கறி? பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க உறவுகளே. நீங்களும் பிடிச்சிருந்தா ஒரு தடவை இப்படி செய்து சாப்பிட்டு பாருங்கள். என்னுடைய வீடியோஸ் நீங்கள் எல்லோரும் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்பவே எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் நீங்கள் தட்டி விடுங்க. நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். சப்போர்ட் பண்ணுங்க உறவுகளே. இந்த வெள்ளை சோற்றுக்கு அந்த குழம்பு கறி நல்லா இருக்கும்.